உண்மையை உறக்க சொல் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை இன்னைக்கு கையில் எடுத்து செயல்படுத்த நேரம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கம்பெனி என்ன பண்ணுதுன்னே தெரியாம அதை பத்தி தப்பா சொல்றவங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம கம்பெனி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்ச, முழுமையா புரிஞ்ச, அதன் மூலியமா வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற பல பேர் இதை பத்தி இன்னும் வெளியே பெருசா பேசுறது இல்லை. இது ஒன்றும் குற்றம் கிடையாது. இஷ்டம்னா பேசலாம், இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுறலாம். இங்க பேசணும் எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனா தப்பா சொல்றவங்களே, என்னன்னு தெரியாமையே இதை பத்தி குறை சொல்றவங்களே சத்தம் போட்டு பேசும்போது இதை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்க மற்றவங்ககிட்ட உண்மையை உறக்க சொல்லணுமா இல்லையா? என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனியில பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிற, நல்ல விதமா சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ தெரியாது, இனிமேலாவது உடனடியாக களத்தில் இறங்கி உண்மையை உறக்க சொல்லுங்க. எப்படி சொல்லலாம்? யாரை பார்த்தாலும் மைஜிபி தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்னு சொல்லுவாங்க. டிவியில் வந்தது இல்ல, யூடியூப் வந்தது அதான சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு நெகட்டிவ் சிந்தனை கூட பதிவாயிருக்கும் யாரோ ஒருத்தர் கொடுத்த பிரச்சாரத்தினால. ஸோ அதை தெளிவுபடுத்துங்க. நான் இந்த கம்பெனி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், இவ்வளவு சம்பாதிக்கிற உண்மையை மட்டும் சொல்லுங்க, பொய் சொல்லவே சொல்லாதீங்க. என்ன சம்பாதிக்கீங்களோ கேட்டா ஆதாரம் காமிக்க தயாராகணும், உங்க ஆப்பை காமி தயாராகணும், தேவைப்பட்ட உங்க பேங்க் அக்கௌண்ட் காமி தயாராகணும். அந்த அளவுக்கு எது உண்மையோ அதை மட்டும் பேசுங்க. ஆனா சத்தம் போட்டு பேசுங்க. தட் மீன்ஸ் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பேசுங்க. பொய்